Dear student, in this class, we are going to discuss 4-digit multiplication. Already 2-digit multiplication பார்த்துட்டோம், 3-digit பார்த்துட்டோம், 4-digit multiplication, 4-digit number, 3-digit number, 4-digit number, 2-digit. So overall 3 model பார்க்க போறோம். சரியா? 4-digit understand பண்ணிட்டீங்கன்னா 4-digit, 3-digit, 4-digit, 2-digit எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். First, for example, 2 4 3 2 3 3 4 6. இனி 4-digit number. First, as usual, how to do? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். சரி, அப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 6 ஆர் 12, ஓகேவா? செகண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, 8 ஒரு 18, 26 வருமா? தேர்டு ஸ்டெப்பு we know up to 3-digit multiplication, correct? So 1 to 3 step already தெரியும் நமக்கு, அது சேம் தான். அது பாருங்க, 12 இங்க ஒரு 6 வருது, 18 18 plus 24 42. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் மட்டும் தாங்க நியூ. நீங்க ஃபோர்த் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 6 7 எல்லாமே 3 to 1 ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துடும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மிடில் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு ஸ்மால் மல்டிப்ளிகேஷன், இன்டர்னல் மல்டிப்ளிகேஷன் எப்படியாவது ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்களேன். பாருங்க, 3 3 சார் 9, 4 4 சார் 16, 16 plus 9 25 சொல்லலாமா? ஸோ மிடில் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் டு லாஸ்ட் நம்பர். திஸ் இஸ் 6 12. ஸோ ஓவரால் 18 43. ஃபோர்த் ஸ்டெப்பு தான் நியூ. 3-digit மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருங்க பாரு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு நமக்கு தெரியும். ஃபோர்த் ஸ்டெப்பு தான் மிடில் 2 நம்பர் லாஸ்ட் டு லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவரால் ஆட் பண்ணிடுங்க. 5 6 7 பண்ணும்போது 3 to 1 ரிவர்ஸ் ஆர்டருங்க. இங்கே லாஸ்ட்டாக வந்தது இங்கே வரும். செகண்ட் ஸ்டெப்போட ரிவர்ஸ் ஆர்டர் தான் 6th ஸ்டெப்பு. ஃபர்ஸ்டோடைய ரிவர்ஸ் தான் லாஸ்ட் ஸ்டெப். பாருங்களேன், 1 by 1 மூவ் ஆகுது இல்லையா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து வருது பாரு. 1 by 1 மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபிஃப்த்து 4 3 சார் 12, 2 4 சார் 8, 12 plus 8 20 வருமா? 20 plus 9 29. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப்பு 12 plus 6 18, லாஸ்ட் 2 3 சார் 6. இதை மெமரியில் வச்சுட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மெமரியில் அப்படியே வச்சுங்க. 2 6 ஆர் 12, ரிமைண்டர் 1. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே ஸ்டெப் அங்கே ஃபாலோ ஆகுது பாருங்களேன். நான் இப்போ லைன் போட்டால் ரொம்ப ஓவராக தெரியும். அது 8 plus 18 26 வருமா? ப்ளஸ் 1 27, கேரி ஓவர் 2 இருக்கா? தேர்ட் ஸ்டெப்பு மிடில் லாஸ்ட் பண்ணும் பாருங்க. 12 6 24 ஆட் பண்ண 42 வருமா? அதே தான், 42க்கு 2 ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கு, 2 இருக்கு இல்லையா? 44, ரிமைனிங் 4. ஃபோர்த் ஸ்டெப்பு மிடில் 2 நம்பர் லாஸ்ட் டு லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோமா? வி கெட் 43. அந்த 43 ப்ளஸ் 4 47, ரிமைனிங் 4 இருக்கா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப்பு 29, 29 ப்ளஸ் 4 33, ரிமைனிங் 3 இருக்கா? சிக்ஸ்த் ஸ்டெப்பு 18 வந்தது, அந்த லாஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ண மாதிரி 18 ப்ளஸ் 3 21, ரிமைனிங் 2 இருக்கா? 2 ப்ளஸ் 6 8ங்க. அவ்வளோதான். 8 1 3 7 4 7 2. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைண்டில் வச்சுட்டு ஒரே ஸ்டெப்பில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஒரு 10 to 15 நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இது உங்கள் ப்ராக்டிஸ்க்காக ஐ லீவ் சம் நம்பர். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை மொபைல் எடுத்து பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பட் எழுதும்போது இந்த 5 4 3 2 இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4-digit நம்பர் அண்டு 3-digit நம்பர். ஒன்லி திங் 2 4 3 2 போட்டுமா? 346 ரிவர் பிஃபோர் தட் 0 ப்ரீஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓவரால் 4-digit to 4-digit நம்பர். ப்ரீவியஸ்லி என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப்பு தாங்க, நத்திங் நியூ. ஸோ ஃபஸ்ட்டு 2 6 ஆர் 12,
ஓகே, நெக்ஸ்ட்டு 8 ஒரு 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிடில் நம்பர் லாஸ்ட் டு லாஸ்ட் பண்ணோமா, 3 நம்பருக்குள்ளே பண்ணோமா, 3 4 சார் 12, 2 3 சார் 6, ஆட் பண்ண 18 வருமா, இது ஒரு 24, ஆட் பண்ணுங்க 42. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணும், மிடில் 2 நம்பர் அண்ட் லாஸ்ட் டு லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்களேன். 3 3 சார் 9, 4 4 சார் 16, ஸோ 25. மிடில் 2 நம்பர் ஆட் பண்ண 25 வந்துருச்சா, லாஸ்ட் டு லாஸ்ட் பாரு 0 ஆகிடும், இது ஒரு 12. இப்போ 25 + 12 37, 37. நெக்ஸ்ட் 5 6 7 வந்து 3 2 ரிவர்ஸ் ஆர்டர் தானே, அப்படியே யூஸ் பண்ணுங்க. 12 இது 0 ஆகிடும், ப்ளஸ் 8 20. ஓகே, செவன்த் ஸ்டெப்பு 4 × 0 0 தானே வரும், 2 3 சார் 6, லாஸ்ட் ஸ்டெப்பு 2 × 0 0. ஸோ லாஸ்ட் வர வர ஈஸியாக இருக்கு பாருங்களேன். ஸோ ஓவரால் ஓகேவா, ஃபஸ்ட்டு வி கெட் 12, 12க்கு 2, கேரி ஒரு 1 இருக்கு, அந்த 1 இங்கே ஆட் பண்ணுங்களேன், 26 + 1 27, ரிமைனிங் 2 இருக்கு, 42 + 2 44, ரிமைனிங் கேரி ஒரு 4 வருமா, 37 + 4 41, ரிமைனிங் 4 இருக்கு, ஆட் பண்ணுங்களேன் 24, ரிமைனிங் 2 இருக்கு, 6 + 2 8, லாஸ்ட் 0 தானே, 0 நோ வேல்யூ தானே, விட்டுருங்க. ஸோ 841 472. பாரு ஈஸியாக இருக்கு பாருங்க. நமக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 6ல் வந்து வேல்யூலாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும், லாஸ்ட் 0 வந்துருச்சு பாருங்க. ஓகேவா, அகெயின் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் ஐ லீவ் சம் நம்பர், இது யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? பட் ஆஸ் யூஷுவல் 0 978 இந்த மாதிரி எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றாலும் இருக்கலாம், ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து 3 டிஜிட் வரலாம், 3 டிஜிட் வந்து 4 டிஜிட் வரலாம். நீ இந்த கேஸ் 0 தட் இஸ் 986 × 1017 அப்படி போட்டாலும் ஒன்று தான். அதர்வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 1017 × both are same தானே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஏதோ ஒரு மெத்தடில் போகணும். 4 டிஜிட் 3 டிஜிட் வந்தால் 0 ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு 4 டிஜிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் அண்டு 2 டிஜிட் நம்பர் உங்களுக்கு ஐடியா வந்துடுச்சு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஈஸி பாருங்கள், லாஸ்ட் 0 0 வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் 2 6 12. ஓகேவா, செகண்ட் ஸ்டெப்பு 8 18, ஆட் பண்ண 26 வருமா. தேர்ட் ஸ்டெப்பு 12, 2 × 0 0, லீவ் இட், இது ஒரு 24, 12 + 24 36. நெக்ஸ்ட்டு மிடில் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணோம், 3 × 0 0, 4 4 சார் 16, 16 மைண்டில் வச்சுங்களேன். லாஸ்ட் நம்பர் டு லாஸ்ட் நம்பர், திஸ் பிகம் 0, இது ஒரு 12. இப்போ 16 12 ஆட் பண்ண 28 வந்துடுமா. 5 6 7 என்ன பண்ணோம், 3 to 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர், அங்கே பண்ணது இங்கே பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 3, இந்த லாஸ்ட் 2, இது பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தா 2 4 சார் 8ங்க, மற்றதெல்லாம் 0 0 ஆகிடுமா. பாருங்கள் 4 × 0 0, 2 × 0 0 தானே ஒரு லாஸ்ட் 0 0 0 வந்துருச்சு பாருங்களேன். ஸோ 2 4 3 2 × 0 0 4 6. 4 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர் வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி 2 0 ஆட் பண்ணுங்க, வில் பிகம் 4 டிஜிட் மல்டிபிகேஷன். 4 டிஜிட் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், ஆஸ் யூஷுவல் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 12 வந்திருக்கா, 12க்கு 2 டவுன், கேரி ஒரு 1 இருக்குமா, 26 + 1 27, ரிமைனிங் 2 இருக்கா, கேரி ஓவர், இங்கே ஆட் பண்ணுங்க 38, ரிமைனிங் 3 வருமா, 28 + 3 31, ரிமைனிங் 3 இருக்கா, கேரி ஓவர், 8 + 3 11, 11க்கு 1, நெக்ஸ்ட் 0 0 தானே இருக்குது, அவ்வளோதாங்க. 1 1 1 8 7 2.
நீங்கள் 4 digit to 4 digit அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 4 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஐ லீவ் சம் நம்பர் 4 digit நம்பர் 2 digit நம்பர். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க, இந்த மெத்தட் எழுதிட்டே பண்ணுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணுறது மொபைலை வச்சு செக் பண்ணுங்க. அதர்வைஸ் இப் பாசிபிள் லீவ் ஒரு ஆன்சர் இந்த கமெண்ட் பாக்ஸ். சரியா, கமெண்ட் பாக்ஸில் போனால் செக் பண்ணுறாது உங்கள் ஆன்சரை மற்றவங்களும் பார்ப்பாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் போட்டால் உங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் போடலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வரும். சரியா, மல்டிபிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.